ஹாய் காய்ஸ், இப்போ எங்கே இருக்கோன்னா ஃப்ரெஷ் மார்க்கெட் பாருங்கள். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஃப்ரெஷ் மட்டும் இல்லை, இங்கே வந்து காஃப்லேண்ட், பில்லா, பார்க்கில் கடைங்களில் நயமாக இருக்குங்க. எல்லாம் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்க வந்திருக்கோம். இப்போ என்ன வாங்க போகிறோம்னா, நீங்கள் நம்ம எடுத்துக்கானா சூப்பர். இங்கே வந்து ஸ்நாக்ஸ், பிஸ்கட்ஸ் எல்லாமே இருக்கும். பாருங்க, எல்லாம் ஒரு ஹீரோ, 3 ஹீரோனா ரஃப்லி ஒரு 310 இருக்கும். 300 ருபீஸ் இருக்கும். அப்படி இந்த பக்கம் போனோம்னா பிஸ்கட்ஸ் அண்ட் வேஃபர்ஸ் இருக்கும். எங்கடா நம்ம ஐட்டம் இந்த இருக்குது. இது நம்ம வாங்குகிற ஐட்டம் பிஸ்கட்ஸ். இது பார்த்தீங்களா, இந்தியன் கேரமாக இருக்கு. அப்புறம் இந்த ஒரு பெட்டி, இந்த ஒரு வேஃபர் வந்து 125. நம்ம ஊரில் விற்கிற கிட்கேட்டை பாருங்கள். இந்த ஒரே ஒரு வேஃபர் 79, அட்லீஸ்ட் 79, 80 ருபீஸ், 85 ருபீஸ் இருக்கும் நம்ம ஊருக்கு. ஓரியான் கேட்டா அப்புறம் நான் வேறு என்ன வாங்கினா, இங்கே இருக்க ஸ்நாக்ஸ்லேயே வந்து நல்லா இருக்க ஸ்நாக்ஸ்னால் இந்த லிப்பின்ஸ்கி, அப்புறம் வந்து ஸ்வான்ஸ்கோ, லேஸ்னால் ரொம்ப காசு கூட இருக்கும். இது வாங்குறது வேஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா 229. ஸ்லோவாக்கியா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வாங்குறதுக்குமே 39. ஜஸ்ட் மூவி ஸ்நாக் தான். அப்புறம் நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், எனக்கு கொஞ்சம் வேஃபர் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ், ஸ்கூப்ஸ் நல்லாயிருக்கும். வராங்க ஏன் எல்லாம் 30-35 சென்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பாருங்க, இது வந்து பன் செக்ஷன். சீஸ் பன்னு, போர்க்கு, இதெல்லாம் போர்க்கு தான். இதெல்லாம் போர்க் சீஸ், பண்டிகை சாப்பிடணும், நல்லாயிருக்கும். இதெல்லாம் பன்ஸு, பிரெட்ஸு. இங்கே இருக்க முக்கால்வாசி பேர் எல்லாம் பிரெட் தான் சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ பிரெட்னு பாருங்கள். முடிச்சிருக்காங்களா ஐயால். நம்ம வாங்க ரேட் வாங்கிட்டு இருக்கு. இது க்ரொசாண்ட்டு. இங்கே இருக்க நல்ல க்ரொசாண்ட்னா வெண்ணிலா, குஃபென்கோ, அப்புறம் இந்த மில்கியா. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சாக்லேட் மில்கியாக இருக்கும். வந்தீங்கன்னா யாரும் ட்ரை பண்ணி தராதிங்க, இந்த மாதிரி தான் இதுதான் நல்லா இருக்காது. இங்கே நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் இல்லை, சாக்லேட் காணுங்க. சாக்லேட் வாங்கினா சாக்லேட் ஃப்ளேவர் இல்லை, எதுவுமே சாக்லேட் ஃப்ளேவர் இல்லை. எல்லாமே கார்னு, கொக்கோ. என்ன சாக்கோவா? சாக்கோன்னு நினைக்கிறேன். கொக்கோ, சாக்கோ எடுத்தாச்சு. கொக்கோ எடுத்தாச்சு. அடுத்து வேறு என்ன வாங்கலாம்? வேறு என்ன ஸ்நாக்ஸ் வாங்கலாம்? அப்புறம்
இங்கே மாற்றிட்டேன். 65 100 கிராம். எத்தனை கிராம் ப்ரோட்டீன் இருக்குது? இதில் வந்து 26 கிராம் ப்ரோட்டீன் தான் இருக்குது. அது 100 கிராம்க்கு ரொம்ப கம்மி. அதுதானா? அப்புறம் இது பாருங்கள், வெறும் 300 கிராம்ஸ் ஆஃப் கேஷ்யூஸ் 579 ரூபா. நம்ம ஊரில் 1 kg 500. இங்கே வந்து 200 கிராம் 600 ருபீஸ் போட்டிருக்கோம். அப்புறம் எல்லாம் சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே அதிகமாக இருக்கும். ஃபுல்லாக பேக் பண்ணுறது, கேக் பண்ணுறது, புட்டிங்ஸு இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் ஜாமு. இங்கே பாருங்க, வெரைட்டி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்ட்ராபெரி, பீச்சு, ப்ளூபெரி, செரி, ஆரஞ்சு, இந்த மாதிரி இப்படி வெரைட்டிஸ் இருக்குது. அதக்கா பார்த்துட்டே போகிறாங்க. நட்டல்லா, இங்கே நட்டல்லா தான் இருக்கிறதுல கிங்கு. யாருங்க 11.5. அதுவும் 1 கிலோ 1 kg. ஆமாம் 1 kg. இப்போ நம்ம என்ன வாங்குறோம்? இந்த ஊரில் மீன் கிடையாது, ரொம்ப கஷ்டம். எல்லாம் ஃப்ரோசனாக தான் இருக்கும். அதே மாதிரி சிக்கன் எல்லாம் ஃப்ரோசன் தான். ஃப்ரெஷ் சிக்கன் என்னென்னா வந்து கட் பண்ணி வாங்கிக்கலாம். அது வந்து அந்த ஸ்மெல்லில் இருக்கும். இந்த ஃப்ரெஷ் பொறுத்த வரைக்கும் இங்கே ஃப்ரெஷ் எப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஃப்ரெஷ் இருக்கும். இங்கே ஃப்ரெஷ்னால் இங்கே கொஷிக்ஷியில் ஃப்ரெஷ் தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லா மார்க்கெட் காட்டிலும். இங்கே யாருங்க சாக்கெட்ஸு சாக்கெட் இருக்கா, வித்தியாசமாக இருக்கா? யாராவது ஊருக்கு வந்தீங்கன்னா டபுள் பின், அதுவும் நம்ம ஊர் பின் இருக்கோம் வாங்கிட்டு வாங்க. இதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. பின்ஸும் பார்த்துக்கோங்க எல்லாமே. பாருங்க, இந்த மாதிரி டிஷ் வாஷரிங் எல்லாமே இருக்கும். எல்லாமே ஓன் பிக்கிங் தான். போய் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். அதே மாதிரி நம்ம தான் இங்கே வந்து கவர் கொண்டு வரணும் கையில். கவர்லாம் கொடுக்க மாட்டானுங்க. கவர் கொடுத்தா அது வந்து ஒரு கவருக்கு 20 சென்ட்டு நம்ம கொடுப்பான். எல்லாமே தேவையில்ல ஆகிடும். அப்புறம் வந்து இதெல்லாம் நம்ம குடிமகனுக்காண்டி ரொம்ப காசு கம்மியாக போட்டிருக்காங்க. அதெல்லாம் இங்கே வரங்க 400 தான். அதெல்லாம் வாங்குவோம். குடிக்கிற தண்ணியை விட பியர் காசு கம்மி பாருங்கள். இதெல்லாம் வெர்ஜின் ஆயில் சமைக்கிற எண்ணெய். கிட்கேட், பாப்லா. நம்ம நாங்கள் வந்திருக்கோம் என்ன வாங்கியிருக்கோம்? இது இங்கே உள்ள கிரைன்ஸ். இது வந்து சாம்பார் பருப்பு. இதுவும் சாம்பார் போடலாம். இது வந்து இந்த ஊர் சன்னா. இது கோதுமை மாவு. கோதுமை வெரைட்டி பாருங்கள். இங்கே இருக்க கோதுமை ஃபுல்லாக மிக்ஸ்டு தான் இருக்கும். இப்போ ஹாஃப் மைதா ஹாஃப் கோதுமை. ஆனால் ஒவ்வொரு கோதுமை மாவுலேயும் 100 கிராம்ஸ்க்கு 9 கிராம் ப்ரோட்டீன். இதில் வந்து 11 கிராம் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதிகமாக இருக்குல்ல, ஒவ்வொரு மிக்ஸாக இருக்கும் எல்லாமே. இந்த மாதிரி இது சால்ட்டு, இது சுகரு, இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு விதமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குல்ல. இது வந்து பீன்ஸ், சோயா சங்க்ஸு, அப்புறம் வந்து கொண்டக்கடலை, ஒவ்வொரு விதமான பச்சைப்பயிறு, தட்டை அதெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே இந்த மாதிரியான பயிர் தான் இந்த இருக்குது, தவிர வேறு எந்த பயிரும் இருக்குது. அதே மாதிரி ரைஸ் வந்தீங்கன்னா இந்த எண்ணெயை பார்க்குறாங்க. நீ ரைஸ் ஆஃபரில் போட்டிருக்காங்க 19 ரைஸா. இந்த ரைஸ் கூட நல்லாயிருக்கும். இது வந்து ஒழுங்காக சமைக்கணும்னா டக்குன்னு குழஞ்சிரும். கேரளாக சமைக்கும் போது அரிசி சமைக்கிறதுக்கே பல விதங்கள் இருக்குப்பாங்க. அப்புறம் வேறு என்ன வாங்க வந்தேனே மறந்துட்டேடா.
நான் வந்து எப்போயும் வாங்குறது வந்து நான் பீனட் தான் வாங்குவேன். பீனட் வந்து 58 கொண்டு இருக்கும் 100 கிராம்ஸுக்கு. அதை தான் காணோம், தூக்கிட்டாங்க. நான் எப்பவுமே அதான் வாங்குவேன், வாங்கி ஃபில் பண்ணிடுவேன் நம்ம இதை இடத்தையே. அது இல்லை, அதனால நம்ம இன்றைக்கி வேஃபர் வாங்க போகிறோம். வேஃபர் வாங்கி கிளம்பலாம். இல்லை எந்த வேஃபர் ட்ரை பண்ணல. ஆனால் இது வேணாம். இது வாங்குவோம். இது நான் ட்ரை பண்ணதே இல்லை, வாங்குவோம். வேறு போதும், அதிகமாக இருக்குது, அது போதும். கூட்டமாக இருக்குது. ஹாய் காய்ஸ், இங்கே பே பண்ணிட்டான். நம்ம வாங்க ஆரம்பிக்கலாமா? நல்ல பிஸ்கட் வாங்கி அது வந்து போட்டுடணும். அது மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள், 30 இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டாக வெயிட் கால்குலேட் பண்ணணும், கண்டிப்பாக கால்குலேட் பண்ணணும். அது மாதிரி இது போட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நம்ம எடுத்து வேஃபர் ஸ்கேன் பண்ணிட்டோம்னா வந்துச்சா. நீங்கள் வரும் போட்டதுக்கப்புறம் தான் அடுத்த அமௌண்ட்டை பே பண்ண முடியும். இப்போ 127 cents இருக்குது. இப்போ நம்ம கார்டு எடுத்து கார்டு எடுக்கப்புறம் கார்டு எடுத்தாச்சு. பே கொடுத்துட்டு வந்துச்சா, அவ்வளோதான், பே பண்ணியாச்சு. பேயாச்சு. இதுக்கப்புறம் எடுத்துகிட்டு பில்லு வாங்கிட்டு வெளியே போக வேண்டியதான்.